வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது BDD specFlow framework creation. அதில் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. specFlow எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது எப்படி, Visual Studio specFlow BDD ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது, அப்புறம் ஹூக்ஸ் கிளாஸ்னால் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணி டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணுறது, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே போல் இந்த பேட்டர்ன் BDD framework ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். Visual Studioட specFlowவோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம BDD ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக Visual Studio ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் போங்க. மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஸோ நான் ஏற்கனவே இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இன்ஸ்டால் ஆப்ஷன் வராது. இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா specFlow அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட் பிளேஸ், Visual Studioவில் மார்க்கெட் பிளேஸு. ஸோ அதில் வந்து specFlow ஃபார் Visual Studio எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து டிக் மார்க் காமிக்குது. ஸோ இதில் இன்ஸ்டால்டு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ஃபைல் ஸ்டெப் டெஃபினிஷன் பைண்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ specFlow ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த சொல்யூஷனில். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டில் வந்து specFlow ப்ராஜெக்ட்னு இருக்கும், இல்லைன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் நேம் BDD specFlow. ஓகேங்களா. ஸோ நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க் கேட்கும். நான் .NET ஃப்ரேம் ஒர்க்கு 6 லேட்டஸ்ட் எதுவோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து NUnit. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு க்ரியேட் கொடுத்தாங்க. ஸோ BDD specFlow அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அதனோட டெம்ப்ளேட், அதாவது டிஃபால்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது, எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுனா டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். selenium வெப் டிரைவர் டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் NUnit அடாப்டர், specFlow NUnit, மற்ற ரெக்வயர்ட் டிபெண்டன்சிஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். அடிஷ்னலாக நம்ம தேவைப்பட வேண்டிய, அதாவது வேணுங்கிற லைப்ரரி ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைப்ரரி ஃபைல் இல்லை பேக்கேஜ். ஸோ ப்ரௌஸ் போயிட்டு selenium வெப் டிரைவர் வந்துடுச்சு. ஸோ இதில் இன்ஸ்டால் கொடுங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுவும் எடுத்துப்போம். அதே போல் selenium support. selenium support web driver manager wait helper class. அதோட மேனேஜர் வெப் டிரைவர் மேனேஜர். வெப் டிரைவர் மேனேஜர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு
தெரியல, இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிரைவரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டிரைவரை மேப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பதிலாக லேட்டஸ்ட்டாக என்ன ப்ரௌசர் இருக்குது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் என்ன வெர்ஷன் இருக்கும் செல்னியம் வெர்ஷன் அந்த டிரைவரை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறது தான் வந்து செல்னியம் வெப் டிரைவர் மேனேஜருங்கிற பிளகின்ஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம ரெக்வயர்ட் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஹூக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஹூக்ஸ் கிளாஸ், ஹூக்ஸ்னால் நம்ம வந்து டெஸ்ட் எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ஹூக்ஸ். அதாவது நம்ம இப்போ செல்னியம் ஜாவாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் இன்ஜின் ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து அட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்கும். பிஃபோர் டெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட், பிஃபோர் டெஸ்ட் இஷ்யூட்டு டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே போல் ஹூக்ஸ் கிளாஸ் வந்து டெஸ்ட் எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பிளாக். ஸோ அதில் தான் வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த அட்ரிபியூட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும் பை டிஃபால்ட். ஆட் கிளாஸ் ஹூக்ஸ்ன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெக்ஃப்ளோவோட ஹூக்ஸ் வரும். ஸோ ஹூக்ஸ் ஈவென்ட் பைண்டிங்ஸ், ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அதனோட டிஃபால்ட் அட்ரிபியூட்டு. பிஃபோர் சினாரியோ, என்ன டெஸ்ட், என்ன மெத்தட் ரன் பண்ணோம், சினாரியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் ரன் பண்ணோம், என்ன மெத்தட் கால் பண்ணோம், ஸோ எந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஹூக்ஸ் கிளாஸோட மேஜர் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் டெஸ்ட் அண்ட் பிஃபோர் ஃபீச்சர், பிஃபோர் சினாரியோ, பிஃபோர் ஸ்டெப்பு, ஆஃப்டர் ஸ்டெப், ஆஃப்டர் சினாரியோ, ஆஃப்டர் ஃபீச்சர், ஆஃப்டர் டெஸ்ட் ரன். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டெஸ்ட் ரன் ஆகிறதுக்கு ஸோ இந்த 3 அட்ரிபியூட் போதும். நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்கும்போது அதை ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இதில் வந்து டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு டிரைவர் வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா காமனாக ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம இந்த டிரைவர் அசைன் பண்ணிக்கலாம். பேஸ் கிளாஸ் ஸோ வெப் டிரைவருங்கிறது சிஷாப்போட வெப் டிரைவர் கீவேர்டு. டிரைவர் ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ். ஸோ டிரைவர் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் கிளாஸில் சினாரியோ ரன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரௌசர் கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் இனிஷியலைஸ் பண்ணுற கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே ஒரு வெப் டிரைவர் வேரியபிள் ஆட் பண்ணிக்கோங்க. வெப் டிரைவர். ஸோ இது வந்து குளோபல் ஆக்சஸ் பண்ணுறதுனால கிளாஸ் லெவல், அதாவது கிளாஸ் மெம்பர் அப்படிம்பாங்க. கிளாஸ் லெவலில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கேன்.
குரோம் டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ப்ரௌசர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குரோம் கான்ஃபிகரேஷனோட டிபெண்டன்சிஸ் வந்து டெவலப் பண்ணோம். ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூஸிங் வெப் டிரைவர் மேனேஜர் டாட் டிரைவர் கான்ஃபிக் டாட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதை புல் பண்ணிக்கோங்க. அதே போல் வெப் டிரைவரோட லைப்ரரிஸும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு, டிரைவர் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பேஸ் கிளாஸ் டிரைவருக்கு, ஸோ இந்த பேஸ் கிளாஸோட டிரைவருக்கு அந்த டிரைவரை அசைன் பண்ணணும். அதாவது இங்கே இந்த பிஃபோர் சினாரியோ மெத்தடுக்குள்ள இருக்கிற டிரைவரை பேஸ் கிளாஸ் டாட் டிரைவர் டிரைவர். ஸோ இதை அசைன் பண்ணோம்னா ரன் டைமில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். நம்ம இந்த கிளாஸ்லேருந்து அந்த ப்ரௌசர் கிளாஸில் இருக்கிற டிரைவரை வேறு எந்த கிளாஸுக்கு வேணாலும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல், ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் வேரியபிளாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சினாரியோ. ஸோ ஆஃப்டர் சினாரியோவில் என்ன பண்ணுவோம்னா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுவோம், அதாவது டிரைவரை க்ளோஸ் பண்ணுவோம். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரைவர் செஷனை வந்து கிளியர் பண்ணும். ஸோ அதுக்காக டிரைவர் டாட் க்ளோஸ் டிரைவர் டாட் குவிட். க்ளோஸ் வந்து ப்ரௌசரை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணும். ஸோ குவிட்டுங்கிறது அதனோட செஷனே க்ளோஸ் பண்ணும். டாஸ்க் மேனேஜரில் இருக்கிற செஷனை க்ளோஸ் பண்ணும்.